படம்லாம் கண்டிப்பா ஓடாதுன்னு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு 4 பேர் யாருன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 4ல இருக்கிறது நடிகை தமன்னா தான். இவங்க சுறா படத்துல நடிக்கும் போது இந்த படத்துல வந்த சீன்லாம் அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு அப்பயே சொன்ன, யாருமே கேட்கலன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்பர் 3ல இருக்கிறது டைரக்டர் லிங்குசாமி தான். இவர் உத்தம வில்லன் படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம்லாம் ஓடாதுன்னு ஓபனா கமல்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை கொஞ்சம் சரி பண்ணி இதை விட பெட்டரா எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கமல் இதெல்லாம் கேட்காம இதுதான் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஆனா லாஸ்ட்ல லிங்குசாமி சொன்ன மாதிரியே படம் எதிர்பார்த்த அளவு போகல. லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கிறது ஆக்டர் சந்தானம். ஆடினால அழகுராஜா படத்துல தன்னோட லேடி கெட்டப்ப எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் அதை கேட்கல. சோ நான் சொன்ன மாதிரியே இந்த படம் பிளாப் ஆயிருச்சுன்னு ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது ஆக்டர் ஜீவா. இவர் நடிச்ச முகமூடி படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்க டைம்ல எனக்கு என்னமோ படம் எதிர்பார்த்த அளவு இல்லன்னு டைரக்டர் மிஸ்கின் கிட்டே போய் சொல்லியிருக்காரு. அதுக்கு டைரக்டர் மிஸ்கின் இதெல்லாம் மாத்த முடியாது, இதான் கிளைமேக்ஸ்னு ரொம்பவே திமிரா பதில் சொல்லியிருந்தாராம். லாஸ்ட்ல ஜீவா சொன்ன மாதிரியே இந்த படம் எதிர்பார்த்த அளவு போகல.